ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதே உங்களை என்ன ஒரு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிள்ளைய வந்து நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து இன்னொருத்தர் கட்டி கொடுக்குறதா, அப்ப நாம காட்டிக்க முடியாது. என்ன பெரிய இன்னொருத்தர் கட்டி கொடுக்குறதா, அந்த பிள்ளைய விட்டுட்டு இருக்க முடியாது. சொந்தம் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாம நம்ம வீட்லயே அந்த பிள்ளை இருக்கட்டும், அந்த பிள்ளை குட்டியை வளர்க்கலாம் பாக்குறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கிறோம். மக்கள் பேசுறாங்க, அந்த எண்ணம் கிடையாது. ஆனா நீங்க அப்படி நினைக்கல. நீங்க நினைச்சிருக்கிறது வேற மாதிரி. அது நமக்கு லட்சுமி வெள்ளிக்கிழமை பிறந்த பிள்ளை இல்ல, நம்ம கட்டி கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்தோட ராசி கூட அங்க போய். ஏன்னா இப்ப உங்களுக்கு லட்சுமியா ராஜாச்சியா இல்ல புகாழ்ச்சி அது ஒண்ணு இருக்கா? செல்வ செழிப்பு போயிருமே, கட்டி கொடுத்தா இன்னொருத்தர் போயிருமே அப்படிங்கறதுல நீங்க உங்களுக்கு வசதி இருக்கு. 7 குடிசை இருக்கு. அப்பா ஒரு எல்ஐசி மாதிரி 7 குடிசைக்குமே ஒழுங்கு மழை வந்துச்சுன்னா மற்ற நேரம் ஒழுகாது. ஆமா, வெயில் அடிச்சுன்னா அதே மாதிரி வேற மழை தண்ணி ஊற்றி ஒரு வேலையை மற்ற நாள் வெயில் அடிச்சா வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ஆமா, ஏன்னா வெயில் உள்ள வெயில் அடிச்சுன்னா நீங்க மரத்தடி போயிருவீங்க. ஆமா, 2 ஒண்ணு தானே. அதனால நீங்க கட்டி கொடுத்தா அந்த வசதி பூரா மத்தவங்களுக்கு போயிருமே. ஆமா, அதனாலதான் மக்கள் யோசிக்கிறேன். இவ்வளவு வசதியான வீட்டுல நம்ம போய் பொண்ணு எடுத்தோம்னா நம்ம எப்படி சமாளிக்கிறோம்னு யோசிக்கிறாங்க. அசிங்கமா இல்லையா மச்சான்? எதுக்கு இங்க உள்ள சொல்லுங்க, ஏன் இந்த பிள்ளை கட்டி போவாங்க? அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு ஏமாளி யாராவது மாட்டினா தலையில கட்டி போகணும்னு பார்த்தா என்ன மாதிரி நான் அந்த சொத்து சுகம் வரதட்சணை இதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட முடியும். அதனால வந்து நீங்க என்னை போல ஒரு நல்லவனை தேர்ந்து நீங்க வந்துட்டீங்க, சிக்குவீங்களா இல்லையா யோசிக்கிறேன். சிக்கன மாதிரி தலையில கட்டி விட்டுலாம் பாக்குறேன். சிக்கல் சிக்காத வேலை வந்துட்டீங்கல்ல, கூட்டிட்டு போங்க. எங்களுக்கு வேலை மிச்சா. ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? எப்படியாவது அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து அந்த ஓட்ட பிடிச்சி உங்க வேலை எழுதி வச்சிருவாங்க. இந்த ஓட்ட பிடிச்சி இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 7 பேர் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது. 7 கேளுங்க. நீங்க இந்த வீட்டுல தான் எல்லாரும் ஒவ்வொரு குண்டாவை வயிற்றுக்குள்ள வச்சிருக்கீங்க. நாங்க எங்க வீட்டுல இருக்கிறது ஒரு குண்டாவே தப்பிச்சுட்டேன். சமைக்க அதே மாதிரி 7 குண்டா நான் வைக்கிறேன். மச்சனை மேல ஒரு சோறு போடுறது வேணாம். அப்படி வராதான் நான் பிள்ளை எனக்கு வேண்டாம். ஆனா இவ்வளவு ஒரு பெருந்தன்மை யாரு இருக்காயா? ஒரு சோறு கூட வைக்கல. ஒரு வேலை போட்டா பரவாயில்லையே. நீங்க பூரா அங்கேயே உட்காந்துக்கிட்டீங்கன்னா சகடி மாதிரி என்ன 7 பேருக்கு சோறு சகடி போய் தேவகாந்தாரி வீட்டுல தேவகாந்தாரி இசையில் ஆர்வம் உள்ளதுனால மணி ஆயிடுச்சு. கூட்டு போங்க. வீட்டுக்கு போச்சுற மாதிரி இருக்கு. நீ என்ன வீட்டு பக்கம் வர மாட்டேங்கிற? என் தங்கச்சி தானே கண்டுபிடிச்சுட்டானே. வீட்டு பக்கமே வர மாட்டேங்க. கல்யாணமும் பண்ணல. ஏயா கல்யாணம் பண்ணாம கூட்டி தெரியல இந்த பிள்ளைய. கல்யாணம் பண்ணவே எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? அதான் குழந்தையோட வந்துச்சு. எனக்கு அப்புறம் என்ன பண்றது? குழந்தையோட உங்க குழந்தை இல்ல அது. அந்த வாய்ப்பு இல்லையே. உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடிதான் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குதான். அந்த பிள்ளைங்க இருக்கு. என்ன மாதிரிலாம் ஆடுகிறோ அதே மாதிரி கணவனுக்கு அடங்கித்தான் இருக்கணும். கணவன் யாரு? இப்ப வருங்கால யாரோ, அதாவது நான் எப்படி வெளியே வெளியா தாலி கட்டாத சொல்லணும். அது மாதிரிதான். அது மாதிரி நீங்களும் நம்ம குடும்பம் ஊருக்குள்ளே கௌரவமான குடும்பம் வைக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளைக்கு மட்டும் நீங்க தாலி கட்டாத புருஷன் இல்ல. என்ன அங்கே என்ன கேட்க மாட்டேன். ஆனா பிறரை வந்து அசிங்கப்படுத்தி பேசக்கூடாது. தப்பு. கேட்க மாட்டேன். என்னது உங்களுக்கு என்ன தெரியும்? பச்சை பிள்ளை முந்தா நாள் வந்தது நல்லா தெரியும். எனக்கு தெரியும். சரி, இவளுக்கெல்லாம் இவளுக்காவது இந்த பக்கம் வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது, கௌரவப்படுத்தணும். பெருமையா சொல்றேன். எல்லாராலையும் முடியுமா? அது பெருமையா எல்லாராலையும் முடியுமானே?
எத்தனை பேர் போய் மாத்திரை வாங்கிட்டு அலையிறாங்க, எத்தனை பேர் லேய் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என் நண்பன் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன். சுத்தமா எல்லாம் போறதுக்கு ஏதாவது இல்ல பல என்னுடைய வாழ்க்கையினால பயன்படுத்தும். பெரியவர் விதரை வச்சு கலைகிறாரு, பயன்படுத்துறாங்க. அப்படி சொல்லுங்க இல்ல இப்படி சொல்லுங்க. ரெண்டுமே இல்லம்மா. எல்லாம் போய் இப்படியே நின்றுதாமா. அங்கே இல்லம்மா. அதை சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டி போனியா. இப்ப நீங்க படா பள்ளியும் கல்யாணம் பண்ணல, கூட்டி கூட ஒத்துக்குவீங்களா நீங்க? நீங்க எப்படி அனுப்பிச்சு வீட்டுக்கு பிறந்ததுல நான் வீட்டு வேலைக்கு அனுப்பிச்சோம், உன் வேலைக்கு அனுப்பணும். வீட்டுல வேலை பார்த்தா அனுப்பிச்சியா? அதே மாதிரி அந்த பிள்ளைய வேலை பார்க்கணும். அந்த பிள்ளைய வேலை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டு வேலைக்கு அனுப்பிச்சுட்டு நான் எங்க வீட்டுல வந்துட்டு வர பிள்ளைய வேலை பார்த்தோம். நாங்க இருந்தாங்க அப்பா சாமி வேணும். புரியுதா என்ன சொல்றாரு? எச்சரிக்கையா இருக்காமா. தெரியுதா? தெரியுதா? அழைத்து வாங்க வெளியே. சரி அஜய வந்து என் குடும்பத்துல குட்டிகள் பண்ணிட்டு போயிடுவாரு வரைக்கும் வச்சே. ஆமா சரி மாண்டேடி வந்திருக்கே. சரி அவர் யாரு, எங்க இருந்து வந்திருக்காரு? டீடைல் சொல்லிருங்க. எதுக்கு? சொந்தக்காரங்க இங்க இல்ல. சொந்தக்காரங்க நம்ம அப்பாவை தேடி போயிட்டு நம்ம அப்பாவோட போய் பேசிருக்கணும். நமக்கு என்ன பேச்சார்த்தை? பேச்சார்த்தை நமக்கு வேணாங்கறேன். வேற பேச்சார்த்தையோட வாங்க போவோம். இடத்துக்கு தலை விட்டீங்க பேசலாம். இருக்கு கொஞ்சம் இருக்கு, நுழைஞ்சு வராதீங்க. இடம் இருக்குல ஏன் வரீங்க? இந்த புள்ள எப்படி ஒழுக்கமான புள்ளைய பேச முடியும்? அவரே ஒரு தவி தவிட்டு வராரு. ஆர்வம். என்ன ஆர்வம்? எப்படியா புடிச்சு பண்ணுவா. என்ன? ஆனா புடிச்சு பண்ணுவா.
சரி புடிச்சு கொடுத்துட்டு வா. தங்கச்சியை கட்டி கொடுக்க முடியாது கூட்டிட்டு ஓடுது ஒண்ணு வேற என் கால விட யார் தங்கச்சி சோத்த திங்கிறாள் இப்படி பேசுமா சரி வந்து ஐயா சரி நான் வரவேற்பு கொடுக்க அவருக்கு அண்ணே நான் இதுவரையும் ஆம்பளைய பார்த்ததே இல்ல அப்பதான் முத பாக்குறேன் நான் வரவேற்பு சொல்லுனே அது நம்ம குடும்பத்து ஆம்பளைங்க வேற ஆம்பளைங்க நான் பார்த்தது இல்ல இப்பதான் முத நம்ம இடத்துல வெளியானவர்கள் பார்க்கல அவர் வெளியால் இல்லையா அதனால வந்தவருக்கு நான் வரவேற்பு கொடுக்குறேன் எப்படி எங்க மார்க்கெட் வந்து ஒரு 6 மணிக்கா சொல்லவா இல்ல போயிட்டு வெள்ளிக்கிழமை அண்ணே போயிட்டு புதக்கிழமை வர சொல்லுங்க அடுத்த பஸ்ல நான் சொல்றேன் இருந்து வேலையை முடிச்சிட்டு போங்க சரியா நம்ம தான் ஏற்கனவே வேலைக்கு வந்து அவர் வேலைக்கு இருக்காரு என்னால போய் இரும்ப முடியல இருமல் பேர் நின்று இருக்கு வருக நஞ்சை நெஞ்சம் நிகழ வைத்த வேடுவ குலமணியே வருக தாங்கள் யார் தாய் தந்தையார் இதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று எடுத்துரைத்தார் அதுல உண்மை இருந்தார் தலை என்ற பொறுப்பில் இருக்கும் என்னால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கின்ற கூறுகள் என்னன்னு அவர் கை வச்சா 3 கிடையாதுயா பையில ஏதாவது போடுவியா பை பார்த்துட்டு என்ன சொல்றாப்ல நீ பையில அந்த பிள்ளை நிறைய வச்சுட்டு போ என்மான் வள்ளி வள்ளி என்மான் வள்ளி வள்ளி என்மான் காவிய போட்டோட கருப்பாமலை